அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரு ரிசல்ட்டை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது திருவண்ணாமலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைடே வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதாவது முந்தி சொல்லியிருந்தேன் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து ஃப்ரைடே கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பாருங்கள் ஃப்ரைடே வரல. ஸோ சொன்ன தகவல்லாம் வந்து உண்மையான தகவல் தான். ஆனால் பாருங்கள் ஏதாவது ஒரு காரணங்கள் வந்து இருக்கும். அதனால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் போயிட்டாங்க. அப்புறம் வந்து சாட்டர்டே அப்போ நேற்று சண்டே உங்களுக்கு அதனால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒர்க்கிங் டே இல்லை. இன்றைக்கி மண்டேனால் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒர்க்கிங் டேனால் உங்களுக்கு ப்ராசஸ்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஏதாவது ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. அதனால் பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் முந்தைய ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பணி வந்து எப்படி இருக்குது, இந்த ஜாப் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சம்பள விவரம் கேட்டிருந்தாங்க. சம்பள விவரம்லாம் ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு. ஸோ இந்த ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போடணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள் அந்த இப்போ வந்து ரிசல்ட்டை பற்றி அப்டேட்டாக கொடுத்துருக்கிறதுனால முடியலை. ஸோ கண்டிப்பாக அதுக்கான தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். சரி வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வேற ஒரு சேனலில் சொல்லியிருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ நானும் அந்த வீடியோ பார்த்துருந்தேன். ஆனால் பாருங்கள் அப்பாயின்மெண்ட்டு டெமோ அதாவது அது அப்பாயின்மெண்ட் லெட்டர் மாதிரியான ஒரு ஃபார்மெட் தான் அது. அதுதான் வீடியோ போட்டிருந்தாரு. நான் என்ன கேட்டிருந்தேன், சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்க, எல்லோரும் எதிர்பார்க்க என்னென்னா, அதாவது இப்போ வந்து ஒர்க் பண்ணுறவங்க அல்லது போன பேஜில் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது இப்போ செலக்ட் ஆனவங்க ஒரு நபராவது வந்து நான் இதன் அடிப்படையில் அதாவது மார்க் அடிப்படையில் செலக்ட் ஆகியிருக்கேன், அல்ல நான் வந்து மெரிட்டில் செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து செலக்ட் ஆனவங்கள ஒரு நபர் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ஜாயின் பண்ண அந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு நம்மளுக்கு கிடைக்குமா, அதன் மூலமாக வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், எல்லோரும் பார்க்கணும். ஸோ அதனால தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கிடைக்கல நமக்கு. ஆனால் பாருங்கள் நிறைய பேர் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்காது, இது வேஸ்ட்டு, வீடியோ போடுறது பேசுகிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இவ்வளோ பேர் செலக்ட் ஆகிறாங்க, இவ்வளோ மாவட்டங்கள் செலக்ட் ஆகிறாங்க. ஏன் ஒரு நபர் கூட வந்து நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் அதாவது லெட்டர் வந்து யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து நேர்மையான முறையில் செலக்ட் ஆகிட்டேன், மெரிட்டில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு யாரும் ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ டெமோ அதாவது அப்பாயின்மெண்ட் மாதிரியான ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம என்ன யாரும் கேட்கல. ஸோ அந்த பற்றி வீடியோ கூட நம்ம போடணும்னு நினச்சா போட்டுடலாம். நமக்கு வந்து அது தேவையில்லை. இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க, இப்போ கரண்டில் ஜாயின் பண்ண போகிறவங்க அப்பாயின்மெண்ட்டு இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க அந்த சேனலில் போட்டாங்கன்ட்டு. ஸோ நானும் அந்த சேனல் வாட்ச் பண்ண பார்த்தா டெமோ தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் நமக்கு தேவையில்லை. நமக்கு இப்போ ஒர்க் பண்ண போகிறவங்க இல்லை லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட அப்பாயின்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்னென்னு தெரில, பல்வேறு காரணங்கள்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதான் கொடுத்தா நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ட்டு பயந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி போன பேஜில் ஒரு 3 சப்ஸ்கிரைபர் ஒர்க் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டேன். ஆனால் பாருங்கள் தரேன்னு சொல்கிறாங்க, தர மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறேன். சரி வாங்க, இப்போ வந்து ரிசல்ட்டு என்ன நிலவரம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இப்போ லாஸ்ட்டாக பக்ரீத் பண்டிகைலாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள் கவர்மெண்ட் லீவ் ஹாலிடே உங்களுக்கு இப்போ வந்து ஒர்க்கிங் டே மண்டே இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ப்ராசஸ்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து எந்த மாவட்டம் விட்டாங்க, ஒரு 5 மாவட்டம் விட்டுருக்காங்க. திருவண்ணாமலை லாஸ்ட்டாக விட்டுருக்காங்க. இப்போ தொடர்ந்து வந்து எந்த மாவட்டம் விடுவாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில் வந்து உங்களுக்கு இன்றைக்கி மண்டே உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ரிசல்ட்டுக்கு அப்டேட்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு தொடர்ந்து. ஆனால் பாருங்கள் இப்போ வந்து ரிசல்ட்டு வந்து எந்தெந்த மாவட்டம் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் பர்டிகுலராக வந்து ஒரு டேட்டு, ஒரு டைமு அல்லது இந்த மந்தில் அதாவது இந்த டேட்டில் இந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டமாக பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் வந்து அப்டேட் கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதில் எதிர்பாருங்க. ஆனால் எந்த மாவட்டம் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த மாவட்டம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாவட்டம் தான் வரும், இந்த மாவட்டம் வரும்னு சொல்ல முடியல. ஏன்னா வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள் வந்து ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து சென்னையிலேருந்து ஆர்டர் வந்தோடனே பாஸ் பண்ணுறாங்க. ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாவட்டம் தெரியாது. ஆனால் எல்லா மாவட்டங்களும் அலர்ட்டாக இருங்க. ரிசல்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணாத மாவட்டங்கள் தான் வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. என்னென்ன அப்டேட் கிடைக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இன்றைக்கி அப்டேட் என்ன அப்படின்னா இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து June 9 ஆயிடுச்சு உங்களுக்கு. இன்றைக்கி மண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக்கில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இப்போ ஒரு 5 மாவட்டம் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த வீக்கில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு
ஒரு 5 மாவட்டமோ அல்லதுக்கு மேற்பட்ட மாவட்டங்கள் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 10 மாவட்டம் 15 மாவட்டம் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, நைட்டுக்கு ஒன்று கூட அவங்க நினச்சா கூட ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய மாவட்டங்களில் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதனால் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் லேட் பண்ணுறேன்னு சொன்னதுனால உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி எதிர்பாருங்க, இன்னிலேருந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண ஒவ்வொரு மாவட்டம் பண்ணுவாங்க. எதிர்பாருங்க, வெப்சைட் செக் பண்ணிட்டு இருங்க. என்னென்ன அதாவது அப்டேட்டோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மெயிலில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை வாட்ச் பண்ணி நீங்கள் என்ன அப்டேட்டோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், எனக்கு நானும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதிர்பாருங்கன்னா நான் இந்த வீடியோ முக்கியமாக கண்டென்ட் உங்களுக்கு எதிர்பாருங்க. என்னென்ன அப்டேட்டோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி தகவல்லாம் தொடர்ந்து கேட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ என்னோடய சேனலில் நான் வந்து போட்டு தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற சேனல்லாம் வந்து டிஆர்பி தகவலில் நீங்கள் தாராளமாக கேட்டு தான் இருக்கிறீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 டேஸ் ஆகும், 1 வீக் ஆகும், அல்லது ஜூன் 30க்குள்ளே வந்துடும், இல்லை இந்த 1 வீக்கில் வந்துடும். அந்த மாதிரி தான் அவங்க அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து அந்த அப்டேட்லாம் பார்த்து தான் இருக்கிறோம். ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நல்ல அப்டேட்டாக எடுத்துக்கோங்க. அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த கமெண்ட் ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு ½ அன் ஹவர் முன்னால் தான் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன இப்போ சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜூன் 9th அப்புறம் ஜூன் 15th ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கிறது. இம்மாதத்தின் 3 மற்றும் 4வது வாரத்தில் அதிக அளவில் மாவட்டங்கள் ரிசல்ட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்தில் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் ரேஷன் கார்டு ரிசல்ட் வெளியிட வேண்டும் நோக்கத்திற்காக தான் வேலை நடைபெற்று வருகிறதுன்னு சொல்லியிருக்காரு. இச்சமயத்தில் கடுமையான மழைக்கு வரும் பட்சத்தில் இதை காரணம் காட்டி அடுத்த மாதிரி கொண்டு செல்லலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இவர் சொன்ன ஒரு 3 அப்டேட்டுமே வந்து எடுத்துக்கொள்ளப்படுற அப்டேட் தான். ஏன்னா நம்ம அப்டேட் வந்து தொடர்ந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ரிசல்ட்டுக்காக. ஆனால் பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு போன வீக்கில் வந்து உங்களுக்கு 2-3 மாவட்டங்களில் ஜூன் ஸ்டார்டிங்கில் வந்து 2-3 மாவட்டம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ மே எண்டில் வந்து உங்களுக்கு 2 மாவட்டமும், ஜூன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 3 மாவட்டம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. அது தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரைடே வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வரும் அப்படின்னு சொன்ன நிலையில் வந்து வரல ரிசல்ட்டு. ஸோ என்ன காரணம் தெரியலை. ஆனால் பாருங்கள், இவர் சொன்ன மாதிரி ஜூன் 9th இன்றைக்கி தான் இன்றைக்கி. ஸோ இன்னையிலேருந்து 15th வந்து சில மாவட்டங்களில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மை தான் இது. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ஃப்ரைடே உங்களுக்கு எதிர்பார்த்த நிலையில் வரல. ஸோ இந்த வீக்கில் கண்டிப்பாக விட்டே ஆகணும். ஏன்னா ப்ராசஸ் வந்து ஜூன் 30க்குள்ளே உங்களுக்கு விடணும்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பி தகவல் அடிப்படையில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஜூன் முன்னாலே வந்து, அதாவது மே எண்டில் சொல்லியிருக்கேன் வீடியோவில், ஜூலை 7th வந்து ஜூலை 7க்குள்ளே வந்து உங்களுக்கு எல்லா மாவட்டங்களும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அதன் அடிப்படையிலையும் இவர் சொன்ன அடிப்படையிலையும் பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஜூன் 30க்குள்ளே முடிச்சிடுவாங்க மாதிரி சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள், இவர் சொன்ன மாதிரி 3 அப்புறம் 4வது வாரங்கள் வந்து அதிகமாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வேறு வழி இல்லை, உங்களுக்கு ஜூன் 30க்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண சொல்லியிருந்த நிலையில் வந்து ஃபஸ்ட் வீக்கில் வந்து 3 மாவட்டம் விட்டுருக்காங்க. இன்றைக்கி செகண்ட் வீக் இது. ஸோ செகண்ட் வீக்னா மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். ஆனால் தேர்ட் வீக்கு 4th வீக்கில் வந்து அதிகமான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையாக, ஏன்னா ஜூன் 30க்குள்ளே விட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் கடுமையான மழைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து மழையின் காரணமாக வந்து ரிசல்ட் தள்ளி போகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. ஜூன் 30க்குள்ளே வந்து அவங்களோட டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஜூன் 7th வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ அதே அப்டேட்டாக தொடர்ந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. மேக்ஸிமம் வந்து எதிர்பார்த்துட்டே இருங்க. நானும் வந்து உங்களுக்கு என்னென்ன அப்டேட் கொடுக்கணுமோ கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அப்டேட் கிடைக்கும் கண்டிப்பாக மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயில் ஐடி கொடுத்துருக்கேன்.